ரைட். நாங்க முதலாவது கேள்வியை பார்ப்போம். சரியா? முதலாவது கேள்வியை பார்ப்போம். ஸ்கிரீன்ல போடுறேன். எஃப் குவிய தூரம் குவிய நீளமுடைய குவியவில்லையிலிருந்து 3f தூரத்தில் முதலச்சில் உள்ள புள்ளிப்பொருள் ஒன்று முதலச்சுக்கு செங்குத்தாக மாறாவேகம் v சென்டிமீட்டர் பெர் செகண்டில் அசைக்கப்படுகின்றதாய் பிம்பம் நகரும் ஆரம்ப கதி உங்கள்ட்ட கேட்டிருக்காங்க. சரியா? சரி, இப்ப நாங்க இதை பார்ப்போம். சரி பாருங்க, இந்த ஒரு குவியல்ல இது முதலச்சு. சரியா? முதலச்சு வேற குவிய தூரமே வேற குவிய தூரமே அங்கிருந்து 3f தூரத்துல ஒரு புள்ளி பொருளை வச்சிருக்காங்க. ஒரு புள்ளி பொருள். இந்த புள்ளி பொருள் என்ன செய்யறா, முதலச்சுக்கு செங்குத்தாக v சென்டிமீட்டர் பெர் செகண்ட் அசைதான். கதியில அசையும். v சென்டிமீட்டர் பெர் செகண்ட் கதியில முதலச்சுக்கு செங்குத்தா அசையும். அசைஞ்சா கேள்வி என்னட்டா, பிம்பம் நகர்ந்த தூரம் கேட்டிருக்காங்க. பிம்பம் நகர்ந்த தூரம் கேட்டிருக்காங்க. சரி, இவ்வளத்த பொருள் இருக்கக்குள்ள இதுக்குரிய பிம்பம் இது முதலச்சில காணப்படுவது புள்ளி ஒளியல் மையம் இணைக்கிற கூட நேர்கோடு விடத்தங்கையில் தான் அந்த புள்ளி பொருள்ற பிம்பம் வந்திருக்கு. சரியா? எவ்வளவு தூரத்துல வரும் கண்டுபிடிக்கும். ஏன்னா பொருள் தூரம் தந்திருக்காங்க, குவிய தூரம் தந்திருக்காங்க, பிம்ப தூரத்தை பெஸ்டா கண்டுபிடிக்கும். ஏனென்றா பிம்பம் இப்படித்தான் நகர போது பாருங்க. பிம்பம் இந்த பாட்டு நகரும், திசையில நகரும். ஏன்னா உங்களுக்கு தெரியும், 3f என்றது 2fக்கு அங்கால. 2fக்கு அங்கால மெய்ப்பொருள் இருக்க போது நிச்சயமாக மெய் பிம்பம் இந்த பக்கம் தான் உருவாகும். அது மட்டும் இல்லை, இங்க இருந்து இங்க போக்குள்ள நிச்சயமா தலையிலான பிம்பம் தான் வரும். அவை கீழே தான் அசையும். இப்படி அசைகிற வேகம் தான் உள்ள கேட்டிருக்காங்க. வி நோட்டு போகும். இந்த வி வந்து வேகமா, இந்த வி வேகம், இந்த வி வேகம், நகர தூரம். பிம்ப தூரத்துக்கு வி தான் போட போறோம். சரியா? கவன மாதிரி போடுமா? இப்போ தெரியும், பழைய இலக்காட்டின் முடிவடைப்படி கொண்டு கிடக்கிறது பிளஸ், பின்னு கிடக்கிறது மைனஸ் தெரியும் உங்களுக்கு. ஸோ நாங்க இவர பிம்ப தூரத்தை காணுவோம். ஸோ ஒன்றியங்கள் வி மைனஸ், ஒன்றியங்கள் u சமன், ஒன்றியங்கள் f ஆகும். சரியா? பிம்ப தூரம் நான் காண போறேன். பொருள் தூரம் வந்து 3f, குவிய தூரம் வந்து f. சரியா? பழைய காட்டின் குறிவடக்கின்படி இதுக்கு மைனஸ் வரும், முன்னுக்கு இருக்கிறது பிளஸ் வரும். இது இஞ்சால போனா கூட்டுப்படும். ஸோ ஒன்றியங்கள் வி சமன் ஒன்றியங்கள் 3f சக சக இல்லை சய ஒன்றியங்கள் f வந்து வரும். சரியா? எப்படி வரும்? ஓகே, இவைய ஃபோமசி எடுப்போம். ஒன்றியங்கள் வி சமன் ஃபோமசி வந்து 3f, 3f வந்தா 1 சய 3 வரும். ஸோ உங்களுக்கு நிச்சயமா வி வந்து மைனஸ் 2 வரும். வி 3f இன்கள் 2 வரும். மைனஸ் வந்த காரணம் இஞ்சான பக்கம். சரியா? அதாவது இந்த பக்கம் இந்த பக்கமாக 1.5f பிம்பம் தோன்றுகிறது. சரிதான்? இதுதான் பிம்பம். இப்ப நாங்க இதுல பிம்பம் நகர்ல கதிய சம்பந்தப்படுத்துறது உருப்பெருக்கம். ஏனென்றா ஒரு செகண்டுக்கு v சென்டிமீட்டர் மேல போகும். ஒரு செகண்டுக்கு t7 நோட்ல விடத்திருந்தது, t7 ஒரு செகண்ட்ல v சென்டிமீட்டர் தூரம் போகும். அப்ப t7 நோட்ல விடத்திருந்த பிம்பம், t7 நோட்ல விடத்திருந்த பிம்பம் ஒரு செகண்ட்ல எவ்வளவு சென்டிமீட்டர் போகும் பார்க்க போறோம். அப்ப ஒரு செகண்ட்ல இது பொருள் உயரம், ஒரு செகண்ட்ல வாரது பிம்ப உயரம். அப்ப நான் ஒரு செகண்டுக்கு இந்த கணக்கை செய்ய போறேன்டா, ஒரு செகண்டுக்கு செய்ய போறேன்டா உருப்பெருக்கம் என்று சொல்றது. சரியா? பிம்ப உயரம்
சோ ஒரு செகண்டுக்கா பி நோட்டு போடுறேன். அதான் கதி. ஒரு செகண்டுக்கான தூரம் தானே கதி. சோ அதை பி என்று போடுறேன். ஏகபரிமாண உருப்பெருக்கம் தானே. ஆகவே பிம்ப உயரத்திற்கு, அதாவது 1.5 பொருள் பிம்ப தூரத்திற்கு பொருள் தூரம் 3. சோ வெட்டினீங்கன்னா இது மென்மென்றது. சோ இப்ப இருக்கிற கதி வந்து பாத்தீங்கன்னா டி நோட் வந்து இது 2 பி பை 2 வருது. சரியா? பி பை 2 இருக்கிறது எத்தனையாவது விடை? பி பை 2 இருக்கிறது 2வது விடை. சோ முதலாவது கேள்விக்கு 2வது விடை வரும். முதலாவது கேள்விக்கு 2வது விடை வருமா? சரியா? சரி, நாங்க இப்ப 2வது கேள்வியை பார்ப்போம். சரியா? இரண்டாவது கேள்வி பாருங்க. ஒரு புவியில் வில்லை L1 மூலம் தொலைவில் உள்ள ஒரு பொருளின் தெளிவான பிம்பம் திரையில் மீது குவிய செய்யப்படுகிறது. அப்போது வில்லைக்கும் திரைக்கும் இடையிலான தூரம் நாங்க 2வது கேள்வியை பார்ப்போமா? சரியா? 2வது கேள்வி. ஒரு குவிவில்லை L1 மூலம் தொலைவில் உள்ள ஒரு பொருளின் தெளிவான பிம்பம் ஒரு திரையின் மீது குவிக்க செய்யப்படுகின்றது. அப்போது வில்லைக்கும் திரைக்கும் இடையிலான தூரம் 20 சென்டிமீட்டர். அப்ப என்ன சொல்ல வராங்கன்னா, தொலைவில் உள்ள பொருளை போய்க்காங்கன்னா அந்த வில்லையின் குவிய தூரத்தை தாராங்க. நிச்சயமா ஒரு வில்லைக்கு தான் நடக்கும். அந்த வில்லையின் குவிய தூரம் மறைமுகமாக 20 சென்டிமீட்டர் சொல்லியிருக்காங்க. அப்போது வேறொரு வில்லை L2 ஆனது L2 ஆன வில்லை L1 தொடுகை உருமாறு வைக்கப்பட்டு மறுபடியும் மேற்குறித்த பொருளின் தெளிவான பிம்பம் திரையில் புறப்படும் போது வில்லை சேர்மானத்திலிருந்து திரைக்குமான பொருளின் தூரம் 25 சென்டிமீட்டர். சோ இப்பையும் நாங்க ஒரு முடிவு எடுக்கலாம். என்னன்னா, சேர்மான வில்லை கூட ஒரு ஒடுக்கு வில்லையா தான் செயற்படுது. ஏனென்றா இதுவும் திரையில ஒன்றை விலகுதானே. அப்ப சேர்மான வில்லையும் ஒடுக்கு வில்லை. அந்த சேர்மான வில்லை இந்த குவிய தூரம் 25 சென்டிமீட்டரா இருக்கும். அப்படி என்ன சரியா? L1 குவிய தூரம் L1 L2 வருமா? L2 குவிய தூரம் வகையும் கேள்வியா கேட்டிருக்காங்க. அப்படிதான் அந்த கேள்வி வந்துருக்கணும். அது L2. சரியானே? ஓகே. இப்ப நாங்க பார்ப்போம் 2வது கேள்வி. சரியா? இப்ப நாங்க தியரியில படிக்கிறது ஒரு ஒடுக்கு வில்லைக்கு மிக தொலைவில் இருந்து வார கதிர், மிக தொலைவில் இருந்து வார கதிரோடைய மையம் மிக தொலைவில் இருந்து வார கதிர் வெல்ற இந்த இடம் அவர இது திரை என்று வைங்கள. திரை என்ன இந்த இடம் அந்த குவிய தூரமா இருக்கு. சரியா? இது விரிவில்லைக்கு சரி வராது, ஒடுக்கு வில்லைக்கு சரி வராது. இந்த இருக்கிற தூரம் இந்த வில்லையில குவிய தூரமா இருக்கு. மிக தொலைவில் இருந்து வாரம். மிக தொலைவுன்னா நாங்க தலைநேச்சிக்கு சமாந்தரமாகவும் கதைக்கலாம், தங்களுக்குள்ள சமாந்தரமாகவும் கதைக்கலாம். சரியா? நாங்க தலைமையேச்சிக்கு சமாந்தரமா கதைச்சிட்ட கேள்வியை செய்வோம். சரியா? ஓகே. அப்ப என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம். இந்த அறைக்கு அவங்க மறைமுகமா சொன்னது L12 குவிய நீளம் வந்து எவ்வளவு? 20 சென்டிமீட்டர். 20 சென்டிமீட்டர். சரியா? இன்னொரு ஆளை சேர்க்காங்க. அவரும் நிச்சயமாக ஒதுக்குவில்லை தான். சாரி, நிச்சயமாக சேர்மானவில்லை ஒதுக்குவில்லை. அது என்ன வில்லைன்னு தெரியாது. இப்போதைக்கு நாங்க சொல்லி போட்டு வச்சு கொள்வோம். சரிதானே? ஆனா ரெண்டும் சேர்த்து ஒதுக்குவில்லையா செயல்படுது. அந்த சேர்மான வில்லையின் குவிய தூரம் 25 சென்டிமீட்டர். உதாரணமா இவர குவிய தூரம் F1 வச்சு கொள்வோம், இவர குவிய தூரம் F2 வச்சு கொள்வோம். இவர குவிய தூரம் தான் சேர்மான வில்லை குவிய தூரம். ஆனா நாங்க நிச்சயமா ஒரு முடிவெடுக்கலாம். என்னன்னா, நிச்சயமா முடிவெடுக்கலாம், இந்த வில்லையை ஒருக்கு வில்லையா இருக்க வாய்ப்பில்லை. சேர்மான வில்லை ஒருக்கு வில்லை, அது சரி. சேர்மான வில்லை ஒருக்கு வில்லைன்றதா திரை கதையெல்லாம் கதைக்கலாம், திரையில பிடிக்கிற கதையெல்லாம் கதைக்கலாம். ஆனா இந்த வில்லையும் ஒருக்கு வில்லையா இருந்திருந்தா இவரும் ஒடுக்கியிருப்பாரு, இவரும் சேர்ந்து ஒடுக்கியிருப்பாரு. சேர்மான வில்லையின் குவிய தூரம் நிச்சயமாக 20 விட குறைய வந்திருக்கு. அது இந்த மாற்று கருத்தும் இல்லை.
என்ன சொல்றேன், இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து ஒதுக்கியிருந்தா வார சேர்மான வில்லையின் குவிய தூரம் 20 விட குறைய வந்திருக்கும். அப்ப நிச்சயமா இந்த வில்லை என்ன வில்லை, விரைவில்லையா தான் இருந்திருக்கும். சரியா? அது மட்டும் இல்லை, உங்களுக்கு தெரியும், தொட்டு கொண்டிருக்கும் ரெண்டு வில்லைகள், மெல்லிய வில்லைகள்ல, தொட்டு கொண்டிருக்கும் ரெண்டு மெல்லிய வில்லைகள்ல சேர்மான வில்லை யாரா இருக்காரோ, சேர்மான வில்லை ஒடுக்குவில்லை என்றா அவர குவிய தூரம் தான் குறைய இருக்கும். அப்ப இன்னொரு தந்த விடைகள்ல இவர் விரிவில்லை என்ற முடிவுக்கு வரலாம். அது மட்டும் இல்லை, அந்த விரிவில்லை 20 சென்டிமீட்டரை விட பெருசா இருக்கு. ஏனென்றா ரெண்டு பேர் தொட்டு கொண்டிருக்கும் போது யார குவிய தூரம் குறையும் அதுவாகத்தான் சேர்மானம் செயற்படும். சரியா? அவ நிச்சயமா இதை விட இது பெருசு என சேர்மானம் ஒரு குவிலையா செயற்படுகிறது. அப்படியான விடைகளை பார்த்தா 2 விட 3 விடையை தட்டலாம். சரியா? என விரிவில் இருக்கிறது 20 விட பெருசா இருக்கிறது. என்னென்ன விடன்னா என்னென்ன விட இருக்குன்னு சொன்னா நான் நினைக்கிறேன் 3வது விடையும் 5வது விடையும் இருக்குது. அப்ப நாங்க செஞ்சுதான் பார்க்கணும் இந்த கேள்வி. சரியா? சில கேள்வியும் எலிமினேஷன் மெத்தட்ல மற்றதுல தட்டிக்கிட்டையும் செய்யலாம். மற்ற 4 விடையை தட்டலாம், சரியான விடையை சூஸ் பண்ணலாம். சரி, நாங்க வருவோம் சேர்மான விலை குவிய தூரத்துக்கு. இதுதான் சமன்பாடு F1 F2 ஒன்றியங்கள் F1 ஒன்றியங்கள் F2 உங்களுக்கு தெரியும். சரிதானே? சேர்மான விலையின் குவிய தூரம் விடவட்டா 25. சரியா? சோ பழைய தக்காட்டி குறி வழக்கின்படி குவிய விலைக்கு மைனஸ் ஒன்றியங்கள் F1 F1 20 அவரும் மைனஸ் மற்றால காண போறாளுக்கு குறிவழக்கு போடாவிட்டை கேட்டா வார விடையிலிருந்து நீங்க கண்டுபிடிக்கலாம். சரிதானே? அது உங்களோட விருப்பம். சோ ஒன்றியங்கள் F2 7 இவர் எஞ்சால கொண்டு வந்தீங்கன்னா ஒன்றியங்கள் 20 ஒன்றியங்கள் 25 சரியா? சோ நாங்க 100 ஃபோமசி எடுத்தவன்னா 5 சய 4 வரும் ஒன்றியங்கள் F2. சரிதானே? சோ F2 பார்த்தீங்கன்னா பிளஸ்லாம் வரும், நிச்சயமாக 100 என்று வரும். சோ பிளஸ்ல வார வழிவா அவர் என்ன வில்லையா இருப்பாருன்னா அவர் விதிவில்லையாக இருப்பாரு. ஆகவே இந்த கேள்விக்கு ஆன்சர் 2வது கேள்விக்கு 5வது விடை வரும். ஓகே தானே? சரி, இப்ப நாங்க 3வது கேள்வியை பார்ப்போம். சரியானே? 3வது கேள்வியை பார்ப்போம். ஒரு குவிய வில்லையின் முன்னால் வெள்ளைத்தாளில் ஒரு படம் ஒன்று வரையப்பட்டுள்ளது. குவிய வில்லையால் உண்டாக்கப்படும் மெய்பிம்பம் எவ்வாறு அமையலாம்? மெய்பிம்பம், அதாவது நாங்க மெய்பிம்பத்தில வடிவம் எவ்வாறு அமையலாம் என்று கேட்டிருக்கணும். ஸோ கேள்வி கொஞ்சம் விரிவா இல்லை. ஆனா பாஸ் பேப்பர்ல இதே மாதிரி கேள்வி ஒன்று வந்திருக்கு. அந்த மெழுகுதிரி கேள்வி ஒன்று, மெழுகுதிரியில சுவாலை மாறுற மாதிரி கேள்வியை மாற்றிட்டாங்க போல இருக்கு. சரிதானே? ஓகே, அது பிரச்சனை. அந்த அச்செல்லாம் கதைப்பாங்க. ஸோ எங்களுக்கு கேள்வி விளங்குதானே? மெய்பிம்பம் தான் கேட்டிருக்காங்க. ஸோ நிச்சயமாக அந்த பொருள் எஃப்க்கு அங்காலதான் வச்சிருக்காங்க. சரியா? ஸோ அந்த பொருளை நான் கீறேன்னா பொருள் எப்படி இருக்கேன்னா இப்படி இருக்கும். இது டார்க் பண்ணிருக்கு, இதுவும் டார்க் பண்ணிருக்கு. சரியா? ரைட். இப்ப உங்களுக்கு தெரியும், ஒரு ஒருக்கு வில்லையில மெய்ப்பொருளுக்கும் மெய்பிம்பம் உருவாகும் போது தலைகீழ் பக்க நேர்மாறுடைய பிம்பம் உருவாகும். இது தலைகீழா இருக்கும், பக்க நேர்மாறுடையதா இருக்கு. பாடமாக்குற இல்லது. அதுக்காக எப்படியா நீங்க தியரியில படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இப்படி வெளியே ஒன்று இருக்குன்னா இப்படி போற கதிர் கீழே போகும், கீழால வார கதிர் மேலால போகும், இந்த சைட்டால வார கதிர் இந்த பக்கம் போகும், இந்த சைட்டால வார கதிர் இந்த பக்கம் போகும். அதுக்கு விளங்குதா? ஓகே. அப்ப நாங்க வடமையா மேல போறது கீழே, மேலால போற கதிர் கீழால வரும், கீழால போற கதிர் மேலால போகும். அதே மாதிரி வில்லையில இந்த சைட்டு படும் தானே, விட்டத்துல இந்த சைட்ல விட்டா அந்த பக்கம் போகும். அதனால பக்க நேர்மாறல் இருக்கு. தலைகீழா வார மாதிரி தான் பக்க நேர்மாறல் இருக்கு. சோ இதுக்கு நிச்சயமாக தலைகீழ உலகு, தலைகீழா இந்த வளையம் கீழே இருக்கும், முக்கோணம் இப்படி வரும். தலைகீழா இப்படி இருக்கிற விடைகளை கொண்டீங்கன்னா நீங்க டக்கு தட்டலாம் வேண்டாம். முதலாவது விடையையும் 2வது விடையையும்
விட அஞ்சாவது விடையும் கட்டலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா இதுல இந்த விடைகள் வராது. இது முதலாவது வராது. இந்த மூணாவது வராது. சரியா? ரெண்டாவது வராது. அஞ்சாவது வராது. இப்ப டவுட்டா இருக்கிறது யாரு? டவுட்டா இருக்கு உங்களுக்கு மூன்றா நாலாண்டா கிடைச்சது. ஆனா என்ன நான் என்ன சொல்றேன்னா மூன்றாவது வராது. ஏன் மூணாவது வராதுன்னா மூன்றாவதுல தலைகள் சரி 10 நேர்மாறது காட்டுப்படும். சரியா? சோ இது இப்படித்தான் வரும். இப்படித்தான் வர வாய்ப்பு இருக்கு. ஏன்னா தலைகீழா இருக்கும். இப்ப தலைகீழாக்குற இப்ப இதை தலைகீழாக்குறா அப்படித்தானே வரும். இதை தலைகீழாக்குறா இப்படிதான் தலைகீழாக்குறா. இது இங்க வரும், இது இங்க வரும். தலைகீழாக்கு இந்த தலைகீழாக்குறீ பாரு. இதை தலைகீழாக்கு இருந்தா ஆனா தலைகள் 10 நேர்மாறலாம். இது கலவை. விடலுக்கு விட நான்காவது விட இருக்கு பொருத்தமான விடையா இருக்கு. சரி, அதுக்கு நான்காவது விட பொருத்தமான விடையா இருக்கு. ஓகே, அடுத்த கேள்வி நான்காவது கேள்வி. வழியில் வைக்கப்பட்டுள்ள மெல்லிய வில்லை 1.5 முருகை சுட்டியா? உங்களுக்கு தெரியும் வழியில இருந்தா வழியில முருகை சுட்டி ஒன்றா. சோ அந்த ஒருக்கு வில்லை இந்த முருகை சுட்டி அதை விட கூட இருந்தா ஒருக்கு வில்லை மாதிரி செயற்படும். ஒருவேளை ஊடகத்துல முருகை சுட்டி கூட இருக்க மாட்டா ஒருக்கு வில்லை விரிவில்லையாக செயற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. என்ன உங்களுக்கு தெரியும். சோ நாங்க இது ஒருக்கு வில்லையை தான் செயற்பட போகும். இதே மாதிரி 2011 பாசுபங்கள் ஒன்று இருக்குது. 11, 10 ஞாபகம். ஓகே, இதுல ஒளிக்கதிர்கள் முறிஞ்சு போற ஒளிக்கதிர்கள் பெரும்பாலும் சந்திக்கிற இடம். இது என்னன்னா முறிஞ்சு போற ஒளிக்கதிர்கள் சந்திக்கும் இடம் மட்டும் வந்திருக்கணும் இந்த கேள்வி. சரியா? முறிஞ்சு போற ஒளிக்கதிரா நீங்க கேட்ட கேள்வியை மாத்தி கொடுங்க. முறிஞ்சு போற ஒளிக்கதிர்கள் சந்திக்கும் இடமா? சரியா? ரைட், ஓகே. இப்ப இங்க பாருங்க, உங்களுக்கு தெரியும் நீங்க இதுல படிச்சிருப்பீங்க. படுகதிர்கள் சந்திக்கிற இடம். சரியா? படுகதிர் வந்து சந்திக்கிற இடம் உங்களுக்கு பொருள் தெரியும். சரியா? படுகதிர்கள் சந்திக்கிற இடம் என்ன? பொருள். முறிகதிர்கள் சந்திக்கிற இடம் வந்து பிம்பம். படுகதிரை நீங்க நேரடியா சந்திச்சுட்டேன்னு சொன்னா அது மெய்ப்பொருள். அல்ல படுகதிரை நீங்க சந்திக்க வச்சீங்கன்னா மாயப்பொருள். முறிகதிரை சந்திச்சுட்டேன்னா மெய் பிம்பம். முறிகதிரை சந்திக்க வச்சீங்கன்னா மாய பிம்பம். அது மட்டும் இல்ல, ஒரு பொருள்ல ஒரு கதிர் ஒருங்கி கொண்டு வரும் என்று சொன்னார். ஒரு வில்லையில கதிர் ஒருங்கி கொண்டு வரும்ட்டா மாய பொருளா இருக்கு வாய்ப்பு. பின்னுதான் இணைக்க வேண்டி வரும். அதனோட வந்து ஒரு புடில விரிஞ்சு கொண்டு வரும்ட்டா அந்த வில்லையில விரிஞ்சு கொண்டு வரும்ட்டா எங்கட கண்ணா இருந்தா அந்த கண் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அந்த பொருளை எங்க இருந்து அந்த எந்த பொருள்ல இருந்து அந்த கதிர் விரிஞ்சு கொண்டு வருதோ அந்த பொருளை நம்ம கண் பார்க்கும். இதை நீங்க பேசிக்கல லைட்ல பேசிக்கல காய்ச்சிருப்பாங்க, நீங்க படிச்சிருப்பீங்க. ஓகே, இப்ப இது ரெண்டும் என்ன கதிர் என்று சொன்னா படுகதிர். சோ படுகதிரை நாங்க சந்திக்க வைக்கலாம். இது சந்திக்கும் ஒரு இடத்துல தான் வந்திருக்கீங்க. நீடிவாமா நீங்க எப்படி கேள்வி வந்தா எக்ஸாம் பேப்பர்ல நீடிவா தான். சரியா? சரி, அப்ப இதான அந்த பொருள். என்ன பொருள் சொல்லுங்க பாப்போம். என்ன பொருள்? இது வந்து நிச்சயமாக மெய்ப்பொருள். சரியா? மெய்ப்பொருள் தெரியுதோ இல்ல? மெய்ப்பொருள் சின்ன போயிட்டு போறாங்க. மெய்ப்பொருள். மெய்ப்பொருள் எங்க இருக்கு சொல்லுங்க பாப்போம். மெய்ப்பொருள் எங்க இருக்கட்டா எஃப்க்குள்ள இருக்கு. சரியா? இதுக்கு நீங்க கருப்படம் கீறி பார்க்க கட்டாய அவசியம் இல்லை. 5 விட இருக்கு தானே, 4 தட்டாலும் சரி தானே. நான் கீறி காட்டுறேன், பிரச்சனை இல்லை, கீறி காட்டுறேன். ஆனா நான் என்ன சொல்றேன்டா இந்த மெய்ப்பொருள் எஃப்க்குள்ள இருக்கு. அப்ப நிச்சயமாக இதுக்குரிய பிம்பம் மாய பிம்பம். மாய பிம்பம் எங்க வருமெண்டா இந்த பொருளுக்கு பின்னால வரும். பொருளுக்கு பின்னால எங்கேயும் வரலாம். எஃப்லையும் வரலாம், 2Fலையும் வரலாம், 2Fக்கு அங்காலையும் வரலாம். நாங்க முடிவிலிக்கு சொல்ல வரேன்னா எஃப்ல இருந்தா தான் முடிவிலி, எஃப்க்குள்ள இருந்தா இந்த பொருளுக்கு பின்னால பிம்பம் வரும். சரியா? அந்த பின்னால இருக்கிறத விட ஒரு விடான் இருக்கு. நிச்சயமாக இருக்கு பி தான் விட. எந்த கதையும் இல்லை. பி ஏன்னா இப்ப இந்த ஏரியாவில் எங்கேயும் இருக்கு. இந்த ஏரியா அப்படி 2 விட தரல, ஒரு விடா இருந்திருக்காங்க. அப்ப நாங்க விடையை போடலாம். இருந்தால் நாங்க கதிர்படம் பிரிப்பாகும். இருந்தால் நம்ம என்ன செய்வோம்?
கதிர்படம் கீறுவோமா? எப்படி கீறலாம்டா, இதான் பொருளா குட்டியா போயிட்டு பாருங்க, பரவாயில்ல. இதான் பொருள்ற உச்சி, ஒளியல் மையம், இணைக்கிற கூட நேர்வோம். சரியா? இப்படியே நேர்வோம். தலைமையச்சுக்கு சமாந்தரமானது எதால போகும்? குவியத்துக்கான போய். சரியா? சிக்கலா போயிட்டு போல பரவாயில்ல. அந்த போற ரெண்டு பேரும் நிச்சயம் விரிஞ்சு கொண்டு போயிருக்குமா? சமாந்தரா போற மாதிரி விரிஞ்சு கொண்டு வருமா? நிச்சயமா. என்ன பின்னுக்கு சந்திக்கணும், நீதான் சந்திக்க வேண்டாம் உங்களுக்கு. சரி, அந்த கை ரெண்டு கொண்டு போகும், விரிஞ்சு கொண்டு போகும். ஏனென்றால் இந்தியாவில விரிஞ்சு கொண்டு போன தடை பின்னுக்கு சந்திக்கும். சோ இந்த ஏரியாவில பி இருக்கு. இந்த கேள்விக்கு விட பி செகண்ட் ஆன்சர் வரும். ஓகே, செகண்ட் ஆன்சர் வருமா? ஓகே, ஐந்தாவது கேள்வியை நாங்க பார்ப்போம். ஐந்தாவது கேள்வியை பாருங்க, வாசித்து. குவிய தூரம் எஃப்ஐ உடைய குடியவில்லை ஒன்றை படும் ஒளிக்கதிர் ஒன்றை படம் காட்டுகிறது. இதன் விலகல் கோணம் யார் என்று கேட்டிருக்காங்க. இதுல விலகல் கோணம் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி கேள்விதான் ஆறாவது கேள்வி. பார்ப்போம். கிட்டத்தட்ட ஐந்தாவது கேள்வியை நான் படத்தை மட்டும் பிரித்து வாரேன். எஃப் குவிய தூரமுடைய ஒரு குழிவில்லையில கதிர் போடுறத காட்டியிருக்காங்க. சோ இதுல கேள்வி என்னன்னா, இதுல விலகல் கோணம் என்னன்னு கேட்டிருக்காங்க. இந்த குவிய தூரம் எஃபா? நீங்க தியரியில படிச்சிருப்பீங்க. நிச்சயமாக இது என்ன பொருள்னு சொன்னா மாய பொருள். சரியா? மாய பொருள். எப்படி ஒருக்குவில்லையில மெய்ப்பொருளுக்கு தோன்ற பிம்பத்தின் தன்மைகள் இருக்குத, அதே போலத்தான் விரிவில்லையில மாய பொருளுக்கான உருவாகிற பிம்பத்தின் தன்மைகளான மை. எக்ஸாம்பிள் நீங்க படிச்சிருப்பீங்க, ஒருக்குவில்லையில 2f தூரத்துல நீங்க 2f தூரத்துல ஒரு மெய் பொருளை வச்சீங்கன்னா மெய் பிம்பம் 2fல வரும், பொருளளவானது தலைகீழானது. அதே கதையை அப்படியே முனைஞ்ச ஃபிட் பண்ணி தியரி அப்படியே மாத்தி பார்த்தோம்னா, ஒரு விரிவில்லையில மாய பொருள் 2fல இருந்தா, அங்க மெய்ப்பொருளுக்கு மெய் பிம்பம் வேண்டா, இங்க மாய பொருளுக்கும் மாய பிம்பம் வரும். மாய பொருளுக்கும் மாய பிம்பம் வரும். அங்க கதைப்பமே அங்கண்டாங்க ஒருக்குவில்லையில 2fக்கும் fக்கும் இடையில மெய்ப்பொருள் இருந்தா 2fக்கு அங்கால மெய் பிம்பம் வரும். அதே மாதிரி இங்க விரிவில்லையில 2fக்கும் fக்கும் இடையில மாய பொருள் இருந்தா 2fக்கு அங்கால மாய பிம்பம் வரும். சரியா? அங்க நாங்க கதைச்சிருக்கோம். அங்க கதைக்கிறது ஒடுக்குவில்லையில மெய்ப்பொருள் எஃப் கூட இருக்கக்கூட உருப்பெருத்த நிமிந்த பொருள் இருக்கிற அதே பக்கம் மாய பிம்பம் என்ற மாதிரி விரிவில்லையில எஃப்க்குள்ள மாய பொருள் இருக்கக்குள்ள மெய் பிம்பம். அது மட்டும் இல்ல, விரிவில்லையில மெய் பிம்பம் வார ஒரே சந்தர்ப்பம், மற்ற எல்லாத்தையும் ஃபுல்லா சேர்த்து கதைங்க. விரிவில்லையில மெய் பிம்பம் வார ஒரே சந்தர்ப்பம் அந்த எஃப்க்குள்ள இருக்கிறது. 2011ஆம் ஆண்டு எஸ்ஏலையும் அதை கேட்டவங்க, இந்த சமமின்மை என்று கேட்டவங்க, அது எஃப்&டி என்று கேட்டவங்க. சோ அதுதான். சோ விரிவில்லையில ஒரே ஒரு சந்தர்ப்பத்துலதான் மாய பொருளும் சரி. சும்மா சொன்னாங்க. இந்த கேள்வி வருவா, இந்த கேள்வி பாரு. ஓகே, இந்த கேள்வியில 2fல பொருள் இருக்கு. அப்ப நிச்சயமாக 2fல வரும். ஆகவே ஒளிக்க விரிச்சு விடும். சோ இது ஒன்று எங்க விழுமன்னு சொன்னா நிச்சயமாக 2fல வரும். சரியா? இது மாய பொருள், இது மாய பிம்பம். சரியா? மாய மெய்யண்டா ஒரே பக்கமா இருக்குமா? மாய பொருள் மெய் பிம்பம் ஒரே பக்கத்துல வரும். நீங்க தெரியல படிச்சுட்டு ஓகே, நாங்க விஷயத்துக்கு வரும். கதிர் அடைந்த விலகல் தான் கேட்டிருக்காங்களா? கதிர் அடைந்த விலகல் என்று சொன்னா இப்படியே, இப்ப இந்த வில்லை இந்த அட்டு இப்படியே போயிருக்கு, இந்த வில்லை இந்த அட்டு இப்படியே போனது, இப்படி போய் அதுதான் வந்து என்ன போனோம்? விலகல் போனோம். இப்படியே போன இப்படி போய். சரியா? இது டி. சரிதானே? இதை நான் தீட்டாண்டு போவேன், இதை நான் தீட்டாண்டு போவேன்.
சரியா? ஏன்னா ரெண்டும் இயல் பொத்த முக்கோணம் பாருங்க. இந்த தூரம் 2x, இந்த தூரமும் 2x, இதுவும் 2x, இதுவும் 2x, ஒரே அப்ப இயல் பொத்த முக்கோணம் இருக்குது. சோ அது தீட்டாட தீட்டா. மேலும் டி என்று சொல்றது என்ன வரைக்கும் 2 தீட்டா வரும். சரியா? 2 தீட்டாவா இதுக்கு மேல். ஏனென்றா இந்த முக்கோணத்தை பாருங்க, புறக்கோணம் அகத்து எதிர்கோணங்களை கொடுத்து வச்சா, புறக்கோணம் அகத்து எதிர்கோணங்களை கொடுத்து வச்சா. மேலும் ஒரு செங்கோண முக்கோணத்தை நீங்க பார்த்தீங்கன்னா, ஒரு செங்கோண முக்கோணத்தை பாத்தீங்கன்னா புறக்கோணம் அகத்து எதிர்கோணங்களை கொடுத்து வச்சு சமனா இருக்கு. ஆகவே இதுல ஒரு முக்கோணத்தை பார்த்தீங்கன்னா tan தீட்டா, tan தீட்டா என்ன வரைக்கும் சொல்லி பார்ப்போம். எதிர்பக்கம் வெச்சிங்கள் என்ன வரைக்கும் 2x வரைக்கும். தீட்டா என்ன வரைக்கும் tan இன்வர்ஸ் வெச்சிங்கள் 2x வரைக்கும். ஸோ இதை கொண்டு நீங்க இங்க போட்டு ரெண்டாவது பெருக்க வட்டி இருக்கும். ஸோ அதாவது ரெண்டாவது பெருக்கிட என்ன வரும் தீட்டா சமன் 2 tan இன்வர்ஸ் வெச்சிங்கள் 2x. சரியா? ஸோ அந்த கேள்விக்கு என்ன ஆன்சர் வரும், எத்தனையாவது வரும் என்று சொன்னால் இங்க ஐந்தாவதுக்கு 2வது விட வரும். ஐந்தாவதுக்கு 2வது விட வரும். சரிதானே? ரைட், ஓகே. அடுத்த கேள்வி 6வது கேள்வி. ஓகே, சரி, 6வது கேள்வி பார்ப்போம். ரெண்டு சென்டிமீட்டர் புவிய தூரமுடைய விரிவில்லையில் கதிர் முறிவடைவதால் பாதையில் ஏற்பட்ட விலகல். அந்த 2 சென்டிமீட்டர் தூரத்துல பொருளும் இருக்குதா, 2 சென்டிமீட்டர் தூரத்துல பொருளும் இருக்குது, பாதையில் ஏற்பட்ட விலகல் கேட்டிருக்காங்க. இப்ப பொருள் வந்து விடத்தான் இருக்கு பாருங்க, பொருள் விடத்தான் இருக்கு. இப்ப குவியத்திலே இருக்கா, குவியத்திலே இருக்கு. அப்ப நீங்க ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும்ட்டா, இதுக்கு முதலே கேள்வியில உங்களுக்கு தெரியும் 2x விழுந்தா 2x வர மாட்டேன். இது அதுல குவிய தூரம் 2 சென்டிமீட்டர். அப்ப என்ன ஒண்ணு வேற பிம்ப தூரத்தை கண்டுபிடிக்கும். சரியா? இது வந்து மெய்ப்பொருள் தானே, இது கதிர் விரிஞ்சு கொண்டு போகணும், இந்த வில்லைக்கு விரிஞ்சு கொண்டு போதும். இது மெய்ப்பொருள் அப்ப கண்டுபிடிக்கும் நீங்க. சோ நாங்க வில்லை சூத்திரத்தை போடுவோமா, உண்டைகள் வி மைனஸ் உண்டைகள் யூ சமர உண்டைகளை போடுவோம். ஏண்டா பிம்ப தூரத்தை கண்டதான் அந்த பிம்ப தூரத்துக்குள்ளான பிம்பத்துக்கான முறை கதிர் போகும். உண்டைகள் வி பொருள் தூரம் எவ்வளவு 2, முன்னுக்கு இருக்கு பிளஸ், பழையதை காட்டி போய் வளர்க்கு. குவிய தூரம் 2, விரிவில்லை, சோ பிளஸ். இதுவும் மேல இத்தனை வந்து அரை வரை 1. சோ வி வந்து பிளஸ் 1 வரும். சரியா? சரியா? இங்க வந்து அரை வரை 1 பிளஸ். பிளஸ் முன்னுக்கு தான் வருது. அப்ப முன்னுக்கு தான் இருக்குது காது, பிம்பம் முன்னுக்கு தான் வரப்போது, நடுவில் வரப்போது. அப்புறம் தான் சோ இப்படி வார மாதிரி விட போட்டார். சரியா? அதாவது இங்க விழுற மாதிரி விரிச்சு விடும். ஏன்னா விரிவில்லதான். சரியா? விரிவில்லதான். ஓகே. அப்ப என்ன நடக்கும்டா, இதுல இப்படியே போக வேண்டியது இப்படி போய். சரியா? அப்ப இதான் வந்து என்ன கோணமா இருக்கும், இதான் வந்து விலகல் கோணமா இருக்கும், இதான் கதிர் அடைந்த விலகல் இருக்கு. சோ இது டி என்றா இது உண்டிதான், இது டி என்றா இது உண்டிதான். என்ன காரணம், குத்தெதிர் கோணம். சரியா? என்ன கோணம், குத்தெதிர் கோணம். சரியா? குத்தெதிர் கோணம். சோ நாங்க என்ன கேள்வி, எங்கள்கிட்ட டி தான் கேள்வி. இதை நாங்க தீட்டாண்டு போடுவோம், அதை தீட்டாண்டு போடுவோம். போட்டவன திருப்பியும் பாருங்க, ஒரு கதை உண்டு. இந்த செங்கோண முக்கோணத்தை பாருங்க, இந்த செங்கோண முக்கோணத்தை பார்த்து இந்த இந்த செங்கோண முக்கோணம் வந்து இந்த செங்கோண முக்கோணத்தை பார்த்தீங்கன்னா tan தீட்டாவை கண்டுபிடிக்கலாம் பாருங்க. tan தீட்டா போட்டீங்க, ஏன்னா இவ்வளவு 2 இவ்வளவு 1 தானே, இவ்வளவு 1 சென்டிமீட்டர் தானே, 2 சென்டிமீட்டர் 1 தானே கண்டுபிடிக்க வந்தாங்க. அப்ப tan தீட்டா போட்டீங்கன்னா வர்க்கமூலம் 3/1. அப்ப தீட்டா எத்தனை வாங்க, 60 வாங்க. அப்ப இந்த தீட்டா 60, தீட்டா 60. சோ டி என்ன வரைக்கும், டி என்ன வரைக்கும், இந்த 2 கோணத்தை கூட சமன். ஏன் புறக்கோணம் சமன், அகத்தது கோணங்களை கொடுத்து சமன். சோ இந்த 60 டியையும் 41 கூட்டினா மாறது, டியையும் 41 கூட்டினா மாறதுதான் 60. சரியா? சோ எத்தனை 19 பாகை. சோ 19 பாகை வரும். சோ 19 பாகை என்ற விட எத்தனையாவது விடையாக இருக்கிறது, 2வது விடையாக இருக்கிறது. சோ 6வது கேள்வி 2வது விடை.
சரிதானே? ஓகே, அடுத்தது 7வது கேள்வி. L2 என்ற 2 மெல்லிய வில்லைகள் ஊரச்சாக 9 சென்டிமீட்டர் இடைத்தூரத்தில் வைக்கப்பட்டு L1 என்ற வில்லையில 2D அகலமுடைய சமாந்தர ஒளிக்கத்தை படத்தில் காட்டியவாறு L2வில் இருந்து D அகலமுடைய சமாந்தர கட்டையாக வெளியே வருது. நல்ல அகலமான கட்டை ஒடுங்கிய கட்டையா மாறி வருது. அவ்வளவு கட்டையும் செறிவாக்கி வருது. சரியா? தொலைக்காட்சியில அந்த கொஞ்சம் செறிவா இருந்தா கொஞ்சம் கொஞ்சம் கிளியரா பார்க்கலாம். ஸோ அப்படியே செட்டப் நடக்குது. ஸோ இப்ப என்ன கேட்காங்கன்னா, இப்ப 2 வில்லையை நீங்க ஒட்டி வச்சீங்கன்னா அந்த சமாந்தர கட்டை எங்க கொண்டு விடும், எவ்வளவு தூரத்துல விட மாட்ட மாதிரி கேட்டிருக்காங்க. L2ல இருக்கு. இதான் கேள்வி. சரியா? இங்க இருங்க. இது 2D அகலமாட்டா இது D-யா இருக்குமா? 2D அகலமாட்டா இந்த அரைவாசி D-யா இருக்கு. சமைக்கிறதா இருக்கு. இது 9 சென்டிமீட்டர். இது L1, இது L2. சரியா? D அகலமுடையதா போகுதுன்னா D/2 இருக்கும். சரிதான்? இவ்வளவு 2D என்றா D, இவ்வளவு D என்றா D/2. ஓகே, இதை பாத்தீங்கன்னா நிச்சயமாக நாங்க சொல்லலாம், இந்த L1 என்ற வில்லைக்கு தலைமைக்கு சமாந்தரமானது நிச்சயமாக இவர குவிய தூரமா இருக்கு. F1 போகுது. யார குவிய தூரம்? L1 என்றால் குவிய தூரமா இருக்கு. அதே மாதிரி ஒரு புள்ளிலிருந்து வெளிக்கிற ஒளிக்கதிர் முறிஞ்சதுக்கு பிறகு வில்லைக்கு தலைமைக்கு சமாந்தரமா போகுதுண்டா இது இந்த இருக்கிற தூரம் இந்த வில்லை இந்த குவிய தூரமா இருக்கு. F2 இருக்கு. அது எந்த மாற்று கருத்து இல்லை. இப்ப 2 பேர்ல குவியவும் அவடத்தான் இருக்கு. பாத்தீங்கன்னா 2 பேர்ல குவிய புள்ளியும் அவடத்தான் இருக்கு. குவிய தூரம் வேற வேற, 2 பேர்ல குவிய புள்ளியும் அவடத்தான் இருக்கு. சரிதானே? ஓகே, நான் என்ன சொல்றேன்னா, இந்த 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 தீட்டாவும் இந்த தீட்டாவும் குத்தவில் கோணம். இதையும் கதைக்கலாம், நீங்க மாறையும் கதைக்கலாம், பிரச்சனை. இந்த முக்கோணத்தை பாருங்க. இந்த முக்கோணம் அதாவது இந்த இருக்கிற முக்கோணம் இந்த இருக்கிற முக்கோணமும் இயல்பொத்த முக்கோணம் இல்லையாவுமா? இயல்பொத்த முக்கோணம். சரியா? இயல்பொத்த முக்கோணம். சோ நாங்க இந்த தூரத்துக்கு F1, அதாவது இதுக்கு இந்த இயல்பொத்த முக்கோணத்துக்கு நாங்க D-ன் கீழ் F1 போடுறோம். எதிர்பக்கத்தில் tan θ போடுறோம். வேற ஒன்றும் இல்லை. சரியா? tan θ போடுறோம். சரியா? tan θ, இது tan θ தான் போடுறோம். tan θ D-ன் F1. ஓகே, அதே மாதிரி இங்க நீங்க எடுத்தீங்கன்னா D/2 ஓவர் F2 வரும். சரியா? சோ இந்த DD கேன்சல், இந்த 2 கீழே இங்க வந்த 2 F2 வரும் F1. சரியா? 2 F2 F1 வரும். அதாவது F1 பெருசா இருக்கும், F2 கூட 2 மடங்கா இருக்கு. அப்ப எவ்வளவு இது? இது 6 சென்டிமீட்டரா இருக்கும். இது 3 சென்டிமீட்டரா இருக்கு. சரியா? 6 3. இப்ப சொல்றாங்க இந்த 2 வில்லையையும் தொட வைக்காங்கடா. அதாவது 3 சென்டிமீட்டர் குவிய தூரம் உடைய ஆடையும் 6 சென்டிமீட்டர் குவிய தூரம் உடைய ஆடையும் தொட வச்சிருக்காங்க. இப்ப தலைமையத்துக்கு சமாந்தரம் வருது ஒழிக்காது. அது 2D-யா இருக்கலாம், D-யா இருக்கலாம், அது பிரச்சனை இல்லை. எங்க கொண்டே விடும், எவ்வளவு தூரத்துல விடும் அப்படி கேட்டிருக்காங்க. சோ மறைமுகமா உங்கள்ட்ட என்ன கேட்டிருக்காங்கன்னா, சேர்மான வில்லையின் குவிய தூரம் கேட்டிருக்காங்க. சேர்மான 2 பேரும் சேர்ந்து. உங்களுக்கு தெரியும், இது இந்த தடைகள்ல சமாந்தரம் பாக்குற மாதிரி தான். அது 6க்கு 3க்கு 2 பேரும் இந்த சமன்பாடு போட்டு காட்டுற, சமன்பாடு போட்டு காணலாம், படத்தை எழுதுறேன். ஒன்றியங்கள் F1, சோ ஒன்றியங்கள் 6, ஒன்றியங்கள் F2, ஒன்றியங்கள் 3, ஒன்றியங்கள் F. எல்லாம் மைனஸ் 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 மைனஸ், எல்லாம் மைனஸ் தானே. இதுவும் மைனஸ், இதுவும் மைனஸ், மாறது மைனஸ். சோ பிரச்சனை இல்லை. சோ 6க்கு 3க்கு F கண்டிங்கன்னா உங்களுக்கு அதுவும் மைனஸ்ல வரும். சோ 2 சென்டிமீட்டர் 6க்கு 3க்கு 2. சோ மைனஸ் இங்க மைனஸ் ஒருக்கு இல்லைன்னா அர்த்தம். சரியா? சோ இதுக்கு 2 சென்டிமீட்டர் விட. சரியா? ஓகே, 2 சென்டிமீட்டர் விட அந்த டியூப்ல இல்ல என்று நினைக்கிறேன். கொஞ்சம் பிறகு பார்ப்போம். 2 சென்டிமீட்டர் விட இல்ல, அதுல 12 இருக்கிறது 2 தான் அடிபடம் இருக்கிறது, மாறி அடிபட்டு.
ஸோ 2 சென்டிமீட்டர் விடையா? சரியா? ஓகே. 8வது கேள்வி. எஃப் குவிய தூரம் உடைய குவியவில்லை ஒன்றை குவியத்திலிருந்து எக்ஸ் தூரத்தில் ஒரு பொருளை வைத்த போது மெய்பிம்பம் கொண்டு உண்டாகின்றது. சரியா? பிம்பத்தின் உயரத்துக்கும் பொருள்ற உயரத்துக்கும் இடையிலான விகிதம் என்றா என்ன கேட்காங்க? மறைமுகமாக உங்களோட உருப்பெருக்கம் கேட்டிருக்காங்க. சரியா? உங்களோட உருப்பெருக்கம் தான் கேட்டிருக்காங்க. சரியா? ஓகே. நிச்சயமாக பிம்பம் இந்த பக்கம் தான் வரும். சரியா? அந்த எக்ஸ் வந்து எஃப்க்கு 2Fக்கு இடையிலேயோ அல்ல 2Fக்கு அங்காலேயோ தெரியாது. அப்ப இங்கால பக்கம் தான் வந்திருக்கும். சோ இது பொருள் உயரம், இது பிம்ப உயரம். சோ பிம்ப உயரத்தை பொருள் உயரத்தால பிரிச்சா மாறுது உருப்பெருக்கம். இதான் உங்கள்ட்ட கேள்வி கேட்டிருக்காங்க. இந்த தூரம் எஃப் இருக்குமா? எஃப். சரியா? அப்ப உங்களுக்கு என்ன தெரியும்? பொருள் தூரம் தெரியும், குவிய தூரம் தெரியும். பிம்ப தூரத்தை கண்டுபிடிச்சு பிம்ப தூரத்தை நீங்க பொருள் தூரத்தால பிரிச்சீங்கண்டா ஏண்டா ஏக பரிமாண உட்பெருக்க வேண்டாம். பிம்ப தூரத்தீங்கள் பொருள் தூரம் அல்லது பிம்ப உயரத்தீங்கள் பொருள் உயரம் அதை கண்டுபிடிச்சா சரி. சரியா? ஓகே. நாங்க வழக்கம் போல வில்லை சூத்திரத்தை போடுவோம். சரியா? ரைட். சரி, ரெண்டு பாருங்க எழுதுறேன். ஒண்டியங்கள் வி மைனஸ் ஒண்டியங்கள் யூ சமன் ஒண்டியங்கள் எஃப். சரிதானே? ஓகே, ரைட். இப்ப நாங்க பிம்பம் நிச்சயம் அங்காலாம் வருமா? இந்த எஃப்க்கு அங்கால தானே. ஸோ இதுக்கு மைனஸ், இதுக்கு பிளஸ், இதுக்கு மைனஸ். ஸோ மைனஸ் எல்லாம் நீங்க பெருக்கி விட்டீங்கன்னா ஒண்டியங்கள் வி பிளஸ் ஒண்டியங்கள் யூ சமன் ஒண்டியங்கள் எஃப். சரியா? எங்களுக்கு என்ன தேவைன்னா வி தேவையில்லை. ஸோ நாங்க யூ ஆல பெருப்போம். ஏன் வி தேவையில்லைண்டா எங்களுக்கு யூ தான் தந்திருக்காங்க. யூ பிளஸ் எக்ஸ் பிளஸ் எஃப் வந்து யூ தந்திருக்காங்க. ஸோ வி எங்களுக்கு தேவையில்லை. ஸோ நாங்க யூ ஆல பெருப்போம் சமன்பாடு. ஸோ என்னென்று வரும்? யூவிங்கள் வி என்று வரும். யூவிங்கள் வி சக ஒன்று யூவிங்கள் எஃப் என்று வரும். விங்கள் யூ வந்தா எம், விங்கள் யூ எம். ஆகவே யூவிங்கள் வி என்ன வரைக்கும் ஒன்றுங்களை மறு சக ஒன்று யூவிங்கள் எஃப். ஸோ ஒன்றுங்கள் எம் சமன் யூவிங்கள் எஃப் மைனஸ் 1. சரி, எழுதலாம். ஸோ எஃப் யூக்கு என்ன எழுதலாம்? யூக்கு பதில் அவ்வளவு தான் யூ எஃப் பிளஸ் எக்ஸ். ஸோ எஃப் பிளஸ் எக்ஸ் மைனஸ் 1 சமன் ஒன்றுங்கள் எம். சரி, அவ்வளவு எழுதுறது. ஸோ இதுல சாரி மைனஸ் எஃப் பண்ணு வருவேன். சாரியா, இந்த எஃப் தானே, இது எஃப் போமா சேர்த்து எஃப் என்ன வரும்? ஸோ எஃப் எஃப் கேன்சல் ஆகிடும். ஸோ ஒன்றுங்கள் எம் பண்ணது என்ன இருக்கும்? ஒன்றுங்கள் எம் பண்ணது எக்ஸுங்கள் எஃப் பண்றது. ஸோ உங்கள்ட்ட எம் தான் கேள்வி. எம் இங்க வந்து இது இங்க போனா எஃப் ஈங்கள் எக்ஸ் அண்ட் வரும். சரியா? ஸோ எஃப் ஈங்கள் எக்ஸ் அண்ட் வந்தா ஆன்சர் வந்து எப்படியாவது ஆன்சர் கொஞ்சம் பார்ப்போம். முதலாவது ஆன்சர் வரும். 8வது கேள்விக்கு முதலாவது ஆன்சரா? 9வது கேள்வி. 9வது கேள்வி பாஸ் கேள்வி போல பார்ப்போம். பாருங்க, குவியவில்லை ஒன்றுக்கு முன்னால் 21 சென்டிமீட்டர் தூரத்தில் பொருளை வைத்த போது பொருளிலும் பார்க்க சிறிய அளவில் சிறிய பிம்பம் ஒன்று தோன்றியது. பொருளை பார்க்க சிறிய அளவில் சிறிய பிம்பம் தோன்றியது. ஏன்னா ஒரு கொஞ்சமா உரிச்சிருந்தது வருகிறது. ஆனா பொருளானது வில்லைக்கு முன்னால் 19 சென்டிமீட்டர் தூரத்தில் உள்ள போது பொருளிலும் பார்க்க சிறிதளவில் பெரிய பிம்பம் அது கொஞ்சமா பெருக்குது. ஏன்னா வில்லையின் குவிய தூரம் என்னவா இருக்கும்? 5 விட தந்திருக்காங்க. சரியா? என்னண்டா இப்ப நான் செய்ய போறது 9வது கேள்வி. சரிங்க, 9வது ஒரு வில்லை இருக்கு, ஒருக்கு வில்லை. நான் என்ன சொல்றேன்னா எஃப் வச்சு போடுவோம். ஏண்டா வளர்த்த பொருள் இருக்கு, வளர்த்த பொருளா செய்ய வைக்கணும். ஏண்டா உங்களுக்கு தெரியும், இப்ப இங்க இருந்து அளக்குற தூரம் யூவோட நீங்க உறுப்பெருக்கிறது கிராஃப் படிக்கிறீங்க.
உருப்பெருக்கிறது பாசிபிளையும் இந்த பூஜுகளியா வந்துருக்கு உருப்பெருக்கு ராம் போட்டீங்கன்னா இப்படி வரும். சரியா? ரைட். பொருள் வந்து பாத்தீங்கன்னா பொருள் வந்து வில்லையோடையே முட்டிட்டு இருக்கக்கூட வில்லையோடையே முட்டிட்டு இருக்கக்கூட வில்லையோடையே முட்டிட்டு இருக்கக்கூட உருப்பெருக்கம் உண்டு. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா குவியத்துக்குள்ள இருக்கக்கூட ஒரு பெருத்த பிம்பம் தான் ஆனா மாய பிம்பம். எஃப்ல இருக்கக்கூட முடிவு இதுல உண்டா உருப்பெருக்கம். ரெண்டு எஃப் இருக்கக்கூட ரெண்டு எஃப்ல பொருள் இருக்கக்கூட உருப்பெருக்கம் உண்டு பொருளானவானது. டூ எஃப்க்கு அங்கான போகக்கூட உரிச்சிருந்தது டூ எஃப் உள்ள இருக்கக்கூட ஒரு பெருத்தது. அதே மாதிரி எஃப்க்கு அங்கான இருக்கக்குள்ள உருப்பெருத்தது தான் எஃப்க்கு இங்கான இருக்கிற உருப்பெருத்தது தான். ஆனா மெய் மாயம் இவங்க சொல்றாங்க என்னன்னா ஒரு குறிப்பிட்ட தூரத்துல 19 20 21 கணக்காங்க. அப்ப அந்த தூரத்துக்குள்ள உருப்பெருத்தது உரிச்சிருந்தது. சரியா? உருப்பெருத்தது உரிச்சிருந்தது. இப்ப இந்த இடத்த கழிச்சா உருப்பெருத்தது உருப்பெருத்தது மெய் மாயத்தை பற்றி கணக்கிறேன். அப்ப அவங்க சொல்ற இடம் 19 20 21. அதோட 19 20 21 19 20 21. அப்ப 20 தான் என்ன இருக்கணும் 2x இருக்கும். அப்ப எஃப் எவ்வளவு இருக்கும் 10 இருக்கும். சரியா? சோ இந்த கேள்விக்கு ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா அதாவது 9வது விடை. சரியானே? ஓகே. அடுத்தது 10வது கேள்வி. சரியா? 10வது கேள்வி. இப்ப நாங்க 10வது கேள்வி பார்ப்போம். 10வது கேள்வி பாருங்க. உரியில் காட்டப்பட்டுள்ளவாறு ஒரு புலி வில்லையினோடு செல்லும் பீக்கமா கியூக்கமா ஆர்க்கமா எஸ்கமா டி 5 கருதுகளில் முறிந்த பின் செல்லும் பாதையை சிறந்த முறையில் வகை குறிப்பதென்று வருமா? சிறந்த முறையில் வகை குறிப்பதென்று வரணும். சரியா? டைப் பண்ணப்படல. ஓகே, பரவாயில்ல. கொஞ்சம் பாருங்க இந்த இருக்கு. இதெல்லாம் பாசுபர்களிலும் கிடக்குது உங்களுக்கு தெரியும். சரியா? அந்த படம். இப்ப நான் என்ன சொல்றேன்டா இது விரிவில்லை தலைமைக்கு சமாந்தரமாக குடியத்துக்கான போகும். சரி என்ன சரியா? சரியா? இல்லை. ஏன் இது விரிவில்லை. அப்ப பி வராது. சரியா? அதே மாதிரி எங்கேயோ கடந்து வாரது சமாந்தரமா போகுது. அதோட குவியம் இங்க வர காட்டிருக்காங்க. அவ இதுவும் விரிவில்லைன்ற வடிவா கியூ வராது. சரியா? அதே மாதிரி பாருங்க இப்ப இதை பாருங்க அடுத்ததாக பி கியூ ஆர் இருக்கட்டும். எஸ் வந்து பாத்தீங்கன்னா இப்படி போக வேண்டிய கதிர இதுக்கு நான் இதுக்கு சமாந்தரமா இன்னொன்று அப்படி கேட்குறேன்னா இந்த கதிரை என்ன செய்யுது? இந்த கதிரை என்ன செய்யுது? ஒருக்குது பாருங்க. ஒருக்குது எல்லாம் என்ன இது விரிவி. அதுக்கு நாங்க சமாந்தர ஒளியின் மையத்துல போற கதிரை உப்பிட்டுதான் பார்க்கணுமா? சும்மா ஒடுக்குது பார்க்கப்படாது. சரி, அப்பதான் அந்த கண்டுபிடிக்கலாம். இங்க பாசுபக்கடி செஞ்சிருக்கேன் உங்களுக்கு தெரியும். சரி, அதே மாதிரி இப்ப என்ன சொல்றாங்கன்னா ஆரை கண்டுபிடிச்சாச்சு கியூ வராதுன்னு சொல்லிட்டு தீய வந்து பாத்தீங்கன்னா தீய நீங்க கண்டுபிடிக்க போறீங்கன்னா தீக்கு பரலைனோட கீறி பார்க்கும். கீர்னதான் சொல்லலாம். இது இது ஒதுக்குது. அவ தீ வராது. அதுக்கு சமாந்தரமான கீறி பாருங்க. சரியா? இதுக்கு சமாந்தரமான கீறிப்பா இதுக்கு சமாந்தரமா ஒளியின் மையத்துல கீறிப்பாங்க. அப்ப கீறி பாத்தீங்கன்னா நான் இப்ப பக்கத்திலே கீறுறேன். நான் பக்கத்திலே கீறுறேன். போய் இப்படி போறேன். இது இங்க இருந்தாலும் இப்படிதான் போய் இது பக்கத்திலே கீறுறீங்க. ஓ இப்படி போய் வீச்சு பாருங்க. இதை நீங்க இங்க கீறுற அடுப்புல போட்டா குழம்பி விடுறதுக்கு அங்க கீறல படத்திற்கு இங்கே வர போகுது. இது கதிர என்ன செஞ்சு விரிச்சிருக்கு. அப்படிதான் கண்டுபிடிக்கணும். சோ 6 வரலாம். கம்பினேஷன் இல்லை விட அப்ப 6 மட்டும் தான் இருக்கு. சோ 6 மட்டும் தான் இருக்கு விடையா வரும். சரியா? ஓகே, நாங்க இதோட இந்த டியூட்டை முடிப்போமா? ஓகே.